சம்பவம் பண்ணிட்டீங்கடா. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆளுக்கு என்எஃபியும் டைரக்ட் நாமினேஷனும் கொடுத்து முடிச்சு விட்டீங்க. ஸோ வெல்கம் டு மணி வியூ கைஸ். நாளைக்கு யாருக்கெல்லாம் என்எஃபி கொடுத்து யார் டைரக்ட் நாமினேஷன் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ வெல்கம் ஆல். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்எஃபி யார் ஜெயிச்சிருக்காப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ லாஸ்ட் வீக் ஜெயிச்ச மாதிரி பொம்மை டாஸ்கில் ஒன்று ஜெயிச்சார் இல்லையா, முன்னாடி வீக் நம்ம ஜெஃப்ரி அவர்கள் ஜெயிச்சார். அதே மாதிரி இந்த வாரமும் ஜெஃப்ரி அவர்கள் என்எஃபி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்கார். ஸோ டிசர்வ்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு இந்த வாரம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. லைக் எதை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஜெஃப்ரியை வந்துட்டு சூஸ் பண்ணாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல, ஐடியாவும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதை வச்சு அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஜெஃப்ரி அவர்கள் அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லேருந்து அவர் வந்துட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து அவர் சேவ் ஆகப்படுவார். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், யாருப்பா டைரக்ட் நாமினேஷன் ஆயிருக்கா அப்படின்றது கேட்குறது புரியுது. அதுவுமே வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஆள் தான். லைக் இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் டிசர்வ்டுன்னு தோணுது, ஆஃப் நாட் டிசர்வ்னு தோணுது. கண்டிப்பாக வந்துட்டு இது வந்துட்டு இட்ஸ் ஹியூஜ் ப்ளஸ் ஃபார் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ராணவ் அவர்கள் தான் வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன் ஆகிருக்காரு அடுத்த வாரத்துக்கு. ஸோ வந்துட்டு எப்படியுமே அவர் வந்துட்டு வெளியெல்லாம் போக மாட்டார், எப்படியுமே அவர் நல்லா கேம் ஆடுறார். ப்ளஸ் இன்றைக்கி வந்துட்டு சௌந்தர்யா அவர்களோட ஒரு சண்டை போட்டு அவர் பாயிண்ட்ஸ் வேர் லைக் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ஆஸ் அ யூனியன் கமிட்டி அந்த லீடராக அவர் வந்துட்டு அவர் எம்ப்ளாயிக்காக அவர் தான் ஃபைட் பண்ணார், அன்ஷிதாக்காக அவர் தான் வந்துட்டு பேசணும். ஏன்னா அவர் தான் யூனியன் கமிட்டி லீடர். ஸோ அதனால் அவர் வந்துட்டு பக்காவான பாயிண்ட்ஸ் தான் எடுத்து வச்சார். வேறு சௌந்தர்யா வந்து நிறையா வார்த்தைகள்லாம் விட்டுருந்தாங்க, அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த வாரத்துக்கான இதில் வந்துட்டு டைரக்ட் நாமினேஷனில் நம்ம ராணவ் அவர்கள் ஆயிருக்காரு. விச் இஸ் அது சர்ப்ரைஸே இல்லை. லைக் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஓட்டுன்றது வந்துடும், வெளியெல்லாம் போக மாட்டார். இட் வில் பி ஹியூஜ் ப்ளஸ் ஃபார்ம்ன்ற மாதிரி தான் தோணுது. எப்படி உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்ணி இது பண்ணுறாங்களோ அது வந்து அடுத்த வாரம் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபேன்ஸ் நிறைய பேர் அதிகம் கொஞ்சம் கூட தான் செய்வாங்கன்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் டைரக்ட் நாமினேஷன் வந்து நம்ம ராணவ் அவர்கள் அடுத்த வாரம் டைரக்டாக நாமினேட் ஆகிருக்கார். அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து சேவ் ஆன ஆள் வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி. ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நடக்க போகிறது. ஸோ அடுத்து நிறைய எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸோட உங்களை வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம் கைஸ். நன்றி, வணக்கம்.